மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் வெண்பாவும் வந்து வெண்பாக்கான ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல வந்து விஜய் வந்து வராரு. வந்து கேட்டுட்ருக்காரு, "என்ன மல்லி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க மேலே மல்லி வருத்தம் இருக்குது, ஆனால் வந்து காட்டிக்க முடியல. பதில் சொல்லாமல் இருக்காங்க. வெண்பா பதில் சொல்கிறாங்க, "ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா, உங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன எங்களவா கண்டுக்கிறீங்க?" அப்படின்னு வந்து வெண்பா வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே உரைக்குது. "என்ன மல்லி என்கிட்ட பேசவே மாட்டேன்ற, என் மேலே ஏதாச்சும் கோவமா?" அப்படின்னலாம் சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் மல்லி வந்து எப்பயும் போல் இப்பயும் வந்து சொல்லி சமாளிச்சிட்டாங்க. "நான் என்னங்க சொன்னேன், நீங்களா நினச்சிட்டு நீங்களா ஒன்று கேள்வி கேட்டு நீங்களா ஒன்று பதிலை தேடிக்கிறீங்க, கோவப்படுறதுக்கு என்ன இருக்குது?" அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. விஜய் வந்து உடனே வந்து ரேணுகா கை வலிக்குதுன்னு ரொம்ப கத்திகிட்ருக்கா, அதை பார்த்துட்ருந்தேன், அதனால தான் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. வலி இல்லாத அவள் வந்து வேணுன்ற வலி வர்ற மாதிரி நடிச்சிட்ருக்கா. இங்கே வந்து அடிபட்டு நல்லா கண்ணிலே தெரியுது. அது வந்து விஜய்க்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போய் ரேணுகாவை பார்த்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் கேட்குறாங்க. மல்லி அம்மாவுக்கு கையில் அடிபட்டிருக்கு, நீங்கள் ஏன் மல்லி அம்மாவை பார்த்துக்கல அப்படின்னலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து விஜய்க்கு தெரிஞ்சால் தானே ஃபஸ்ட்டு, எனக்கு இது தெரியவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாங்க. சரி, ஓகே, எல்லாம் எல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து காலையில் வந்து ப்ராஜெக்ட் வந்து வெண்பா வந்து ரொம்ப ஆசையோடு வந்து எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருந்தா, ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அந்த சந்தோஷத்தை வந்து வெளிக்காட்ட முடியாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்சு எல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. "என்னோடய ப்ராஜெக்ட் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல" அப்படின்லாம் வந்து சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதில் வந்து வெண்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். மல்லி அம்மாவும் நானும் சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இது என்ன, மல்லி கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் இந்த ரேணுகாவுக்கு பிடிக்காதுல்ல, அதனால வந்து ப்ராஜெக்டை வந்து தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க. இதை பார்த்து வெண்பாவுக்கு வந்து கோவம் வந்து நல்லா தீட்டி விடுறாங்க. ஆனால் வந்து சின்ன குழந்தைல அவளால் எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து வராங்க, எல்லாருமே வந்து வராங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்பா இருந்துட்டு, "இவங்க என்னோடய ப்ராஜெக்டை உடச்சிட்டாங்க, இப்போ நான் என்ன ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போவேன், இன்றைக்கி ஸ்கூலில் சப்மிட் பண்ணணுமே" அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த இடத்துல கூட விஜய் வந்து, "என்ன அப்படி என்ன, ரேணுகா என்ன பண்ணிட்டா, தெரியாமல் தானே பண்ணிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து இந்த ரேணுகாவுக்கு சப்போர்ட்டாக தான் வந்து இந்த விஜய் வந்து நின்றுட்டுருக்காரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போ வந்து வெண்பா இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு ஒன்றும் தெளிவில்லாமல் இல்லையே, மற்றதுலலாம் தெளிவாக இருக்கா, ரொம்ப குணமடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கா அவள், முன்ன மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறவங்க, இந்த இடத்துல வந்து வேணும்னு பண்ண மாதிரி இவங்களுக்கு ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்குது, ஏன் அதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து வெண்பாக தான் ரொம்பவே பாவம். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா வந்து எப்போ வந்து விஜய் வந்து மல்லியை வந்து பாராட்டி பேசியோ, இல்லை சந்தோஷமாக பேசியோ, இல்லை விஜய் கூட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து ரேணுகா வந்து அதை கெடுத்து விட்டுட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், கெடுக்கிறது மட்டும் இல்லாமல், விஜய் வந்து என்னோட ஆள், நம்ம ஆள் வந்துட்டான் அப்படின்னலாம் வந்து மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது என்ன நினைக்க தோணுதுன்னா, ஒருவேளை வந்து இவ வந்து உண்மையிலே வந்து விஜய் மேலே வந்து விஜய் காட்டுற அக்கறையில் வந்து இவளுக்கு ஒரு வேளை ஆசை வந்துடுச்சோ. இது இப்படி வந்துட்டால் வந்து மல்லிகை ரொம்ப ஆபத்தாச்சு. ஏன்னா வந்து ரேணுகான்ற அந்த பேர் மூலமாக வந்து இப்போ விஜய் கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டா. இந்த பேரை வச்சு நம்ம இன்னமும் க்ளோஸ் ஆகிடலாம், நம்ம மொத்தமாகவே இங்கே ஆல்ட் ஆகிடலாம் அப்படின்ட்டு வந்து பிளானை போடுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய்கிட்ட வந்து முன்னெல்லாம் வந்து தொட்டாவே கத்துவா, தொட்டாவே இதுன்னுவா, இப்போல்லாம் வேணும்னே தொட வைக்கிறா, கையை பிடிச்சிக்க அமுத்த சொல்கிறா, தடவி விட சொல்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாகவே இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக வந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு அன்பை தேடி இங்கே அன்பில் கவுந்துருவாளோ அப்படின்ற ஒரு பயம் வேறு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் பேசவே விட மாட்டேன்றாலே மல்லி கூட. மல்லி வேறு தப்பாக நினச்சிட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க நடிக்கிறதுக்கான காரணம் நானாக இருப்பேனோ, நானும் அவரும் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறது பிடிக்காம கோவத்தில் இருக்காங்களோ, அதனால தான் நடிக்கிறாங்களோ, அப்படி இல்லைன்னா எங்களோட உறவு எப்படி இருக்குது, நாங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்போ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக நடிக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் வந்து நடிக்கிறாங்களா அப்படின்ற விஷயம் வந்து மல்லிக்குள்ள கேள்விகள் நிறைய இருக்குது. மல்லி நினச்சிட்ருக்கிறது எல்லாமே தப்பு. மல்லி அவள் வந்திருக்கிறதுக்கான காரணம் வந்து விஜயோ நீங்களோ ஒன்றா சேர்ந்துறதுக்கான காரணம் கிடையாது. அவள் வந்திருக்கிறது விஜயை பழி வாங்கிறதுக்கு. அது இப்போ வந்து தெரியலனாலே பின்னாடிக்கு தெரிய வரும். அதுக்கு அவங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆதாரம். அதை வந்து உங்ககிட்ட இருந்து சொத்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் வந்து இந்த இந்த கோணத்தில் வந்து யோசித்தா மட்டும்தான் வந்து இவரை எப்படி காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம லைஃப்க்கு உள்ளே வரா, நம்ம
நம்மள பங்கு போட பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்பவே தப்பு. முதல்ல வந்து மனோகர் சொன்னாங்க பார்த்தியா, அவ ரேணுகாவே கிடையாது. அதுதான் உண்மை. அதை ஃபஸ்ட்டு நம்புங்க. அவ நடிக்கிறது மட்டும் இல்லாம, அவ முதல்ல ரேணுகாவே இல்ல. இந்த உண்மைய எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிங்க. இல்லைன்னா விஜய்க்கு தான் ஆபத்து. இப்போ வந்து இவ வந்து வந்து ரேணுகா வந்து விஜய் மேல ரொம்பவும் அக்கறையா இருக்கா. விஜய் மேல ரொம்பவே அவங்களோட பாசத்துல வந்து ரேணுகா வந்து ரொம்பவே மயங்கிட்டா அப்படின்ட்டு தான் நல்லாவே தெரியுது. அவங்க கண்ணுல வந்து ரொம்ப ஆசையா பார்க்குற மாரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது பார்க்குற நமக்கு அப்படி தான் தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.